அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் உனக்குரியதை பெற்றுக்கொண்டு போ, கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் என்று கூறுகிறார். இந்த உவமை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைக்கிறது. கடவுளின் அன்பும் அருளும் நமது கணக்குப்படி அளிக்கப்படுவது இல்லை. நாம் எவ்வளவு காலம் கடவுளுக்காக உழைத்தோம் என்பதை காட்டிலும் கடவுளின் அழைப்புக்கு நாம் எப்போது பதிலளிக்கிறோம் என்பதும், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு உண்மையுடன் வாழ்கிறோமா என்பதுமே முக்கியம். இங்கே கடைசியில் வந்தவர் என்பவர் நம் வாழ்க்கையில் தாமதமாக கடவுளிடமிருந்து திரும்பியவராக இருக்கலாம். பல ஆண்டுகள் கடவுளை விட்டு விலகியிருந்த ஒருவர் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் மனம் திரும்பி இறைவனை தேடினாலும் கடவுள் அவரையும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் கடவுளின் அருள் என்பது நாம் சம்பாதிக்கும் சம்பளம் அல்ல, அது அவர் இலவசமாக வழங்கும் கொடை. இந்த உவமையை புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அழகான ஒரு உண்மை வெளிப்படுகிறது. புனித பிரான்சிஸ் தனது இளமையில் செல்வ செழிப்பில் வளர்ந்தவர். உலக வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் புகழையும் விரும்பியவர். ஆனால் ஒரு கட்டத்தில் கிறிஸ்துவின் அழைப்பை ஆழமாக உணர்ந்து தனது பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏழ்மை, எளிமை, தியாகம், சகோதரத்துவம் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்தார். அவர் இறைவனின் திராட்சை தோட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். ஏழைகளில் கிறிஸ்துவை கண்டார். தொழு நோயாளிகளை அன்புடன் அணைத்தார். படைப்பின் ஒவ்வொரு உயிரினத்தையும் சகோதர சகோதரி என்று அழைத்தார். அவரது வாழ்க்கையே ஆண்டவரே, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும் என்ற மனப்பான்மையின் சாட்சியாக அமைந்தது. ஆனால் புனித பிரான்சிஸ்வின் வாழ்க்கை நமக்கு இன்னொரு பாடத்தையும் தருகிறது. கடவுளின் அழைப்பு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு நேரத்தில் வருகிறது. பிரான்சிஸ் இளமையிலேயே அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். மற்றொருவர் வயதான போது கடவுளின் அழைப்பை உணரலாம். இன்னொருவர் வாழ்க்கையில் விழுந்து உடைந்து துன்பப்பட்ட பிறகு இறைவனிடம் திரும்பலாம். யார் எப்போது வந்தாலும் கடவுளின் அழைப்பில் அவர்களுக்கு இடம் உண்டு. எனவே நான் பல ஆண்டுகளாக ஆலயத்திற்கு வருகிறேன், இவர் இப்போதுதான் வருகிறார் என்று நாம் பெருமைப்படக்கூடாது. நான் இவ்வளவு செய்தேன், மற்றவர் ஒன்றும் செய்யவில்லை என்று கணக்கு பார்க்க கூடாது. கடவுளின் திராட்சை தோட்டத்தில் நாம் அனைவரும் பணியாளர்களே, உரிமையாளர்கள் அல்ல. இன்றைய வாசகம் நம்மிடம் 3 கேள்விகளை எழுப்புகிறது. நான் இறைவனிடம் அழைப்பை கேட்கிறேனா? என்னோடு சேர்ந்து கடவுளிடம் திரும்புகிறவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனா? கடவுளின் அருளை உரிமையாக நினைக்கிறேனா அல்லது கொடையாக ஏற்றுக்கொள்கிறேனா? நாம் அதிகாலையில் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தில் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனின் திராட்சை தோட்டத்தில் அன்புடன் உழைப்போம். பிறர் பெற்ற அருளை பார்த்து பொறாமைப்படாமல் கடைசியில் வந்த இவருக்கும் கொடுப்பது என் விருப்பம் என்ற இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உமது திராட்சை தோட்டத்தில் பணியாற்ற எங்களையும் அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்த நன்மைகளை எண்ணி பெருமைப்படாமல் நீர் எங்களுக்கு கொடுத்த அருளையும் நினைத்து தாழ்மையுடன் வாழ அருள் தாரும். தாமதமாக உம்மிடம் திரும்புகிறவர்களை பார்த்து அன்போடு ஏற்றுக்கொள்ளும் இதயத்தை எங்களுக்கு தாரும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல எளிமையையும் தியாகத்தையும் அன்பையும் தேர்ந்தெடுத்து ஏழைகளிலும் துன்பப்படுகிறவர்களிலும் உமது திருமுகத்தை காண எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.